ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா டிசைன்ஸ். இன்னைக்கு என்ன அட்வான்ஸ்டு ப்ரூச்சஸ் பார்க்க போறோம்னா, நம்ம கேர்ள் வந்து ஊஞ்சல்ல உட்காந்துருக்க மாதிரி இமேஜ் சிம்பிளா வரைஞ்சிருக்கேன். ஸோ பெயிண்டிங்லயும் நீங்க பண்ணலாம், நார்மலா நமக்கு தெரிஞ்ச ஒர்க்லயும் நம்ம பண்ணலாம். பெயிண்டிங் வந்து நான் இப்போதைக்கு எடுக்கல, ஏன்னா எங்கால் இன்னும் தூங்கல. அதனால இப்போ என்னால் எதுங்க முடியாது. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் பெயிண்டிங்கும் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற மெட்டீரியலை யூஸ் பண்ணி இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஊஞ்சல் வந்து எதுல இருக்குன்னா மரக்கலையில இருக்கு. அதுக்கு நான் வந்து என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா சாலி டியூப் யூஸ் பண்ண போறேன். தென் அந்த பாப்பா இதுல உட்காந்துருக்கு, ஊஞ்சல்ல உட்காந்துருக்கு. இங்க ஊஞ்சலுக்கு வந்து என்ன, அதே மாதிரி இந்த ஸ்மால் சைஸ் டியூப்ஸ், 2 டியூப்ஸ், இங்க 2 டியூப், இங்க 2 டியூப்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டியூபை நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். சாலி டியூப்ன்றதுனால நம்ம வரிசையாவே போத்துட்டு போயிடலாம், நோ ப்ராப்ளம். இல்ல நீங்க ஒன்னு ஒன்னா ஸ்டிச் பண்றதா இருந்தாலும் ஸ்டிச் பண்ணலாம். அகைன் 2 டியூப் கொடுத்து இந்த பக்கம் வந்துடுறேன். ஏன்னா இது வரைக்கும் மரக்கட்டை மொத்தமா இருக்கும், இந்த பக்கம் வந்து கம்மியா போகும் இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் 2ஆ கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன மெட்டீரியல், நீங்க த்ரெட் ஒர்க்கு கூட இதுக்கு கொடுத்துக்கலாம், உங்க இஷ்டம் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து 2ஐயும் சேர்த்து நான் லாக் பண்ணிக்கிறேன். அடுத்து இங்கிருந்து ஒரு சாலி டியூப், ஒரு கிளை மட்டும் தனியா போற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு ஸோ த்ரெட்டு போத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். எனக்கு த்ரெட்டு தீர போகுது. அடுத்து நான் டியூப் ஃபுல்லாவே கொடுக்க முடியாது, அதனால அடுத்து நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து இந்த இடத்துல இருந்து ஸ்லாண்டிங்ல 2 இது போகணும் நமக்கு. ஸோ ஸ்லாண்டிங்ல கொடுத்துக்கிறேன். இப்படி ஸ்லாண்டிங்ல போகணும், கரெக்டா இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்ல போகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஊஞ்சல் தொங்குது இல்லையா, அதுக்கு வந்து நான் ஜர்தூசி யூஸ் பண்ண போறேன். நான் வந்து இந்த மாதிரி கட் சைஸ் ஜர்தூசி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நான் இங்கேருந்து ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வேணும்னா ஒட்டிக்கவும் செய்யலாம். நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இங்கேருந்து எனக்கு இது வரைக்கும் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கட்டு அந்த இடத்துல லைட்டாக வச்சு அழுத்திட்டோன்னா அந்த இடத்துல ஒடிஞ்சிரும். நமக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம். ஸோ 4 பார்ட் எனக்கு தேவை. ஸோ 4ஆக நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சர்தூசியை ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் கண்டினியூஸ் ஸ்டிச் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம், ஆரி நீடில் யூஸ் பண்ணி. இல்லை ஒட்டிக்கிறதா இருந்தாலும் க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் நம்மனா, இந்த இடத்துல ஒரு 3 கயிறு வந்து முறுக்கி இருந்த மாதிரி இருந்தது, இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், அதே சைஸ் ஜர்தூசியை வந்து ஒரு 3 பீஸு குட்டியாக கட் பண்ணி, நம்ம ஜர்தூசி ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் சின்ன சின்ன பீசஸாக ஒரு 3 பீஸ் இருந்தால் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கிறத முறுக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஊஞ்சல் கொடுக்கணும், இல்லைன்னா அப்படியே கண்டினியூஷன் இல்லாத மாதிரி இருக்கும். ஒரு முறுக்கு, அடுத்தது 2வது முறுக்கு, வெயில் பயங்கரமா அடிக்குது, எனக்கு ரொம்ப பிரைட்டா இருக்கு, கண்ணே எனக்கு கூசுது கேமராவை பார்க்க. மூணாவது முறுக்கு,
சர்தூசி ஒடிஞ்சிருக்கு, டேமேஜ் இல்லாத பார்த்துக்கோங்க. எனக்கு டேமேஜாக இருக்கிறதுனால கொஞ்சம் இழுத்துக்கிட்டு வந்துருச்சு. பொறுமையாக இழுங்க, இல்லைன்னா கையில் குத்திரும். இப்போ இதுக்குள்ளே இருந்து தான் நம்ம அந்த 2 இதையும் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கொடி முடிகிற எட்ஜிலேருந்து கரெக்டாக அந்த 2 பீஸையும் எடுத்துக்குவோம். நம்ம லாங்காக கொடுக்கறதுனால கொஞ்சம் பார்த்து நீடியில் உள்ளே விடுங்க. ஏன்னா உள்ளே போய் எங்கேயாவது சிக்கிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீடில் வந்து இது ஜர்தூசி வந்து டேமேஜ் ஆயிரும், வேஸ்டாக போயிடும். அதனால கொஞ்சம் நல்லா பொறுமையாக விடுங்க. பொறுமையாக விட்டு எடுத்துக்கலாம் வெளியில். ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். எனக்கு ரொம்ப கை நடுக்குது ஒரு மாதிரி, அதனால நம்ம வந்து ஒட்டிக்கலாம் க்ளூ அப்ளை பண்ணி. நான் இந்த மெத்தட்ல வந்து பெயிண்டிங் அப்ளை பண்ண போறதில்ல. இன்னொரு இமேஜ் இதே மாதிரியே வந்து நான் டைம் கிடைக்கும் போது பண்றேன், கண்டிப்பா பண்ணுவேன். அதுல வந்து நான் வந்து உங்களுக்கு இது பெயிண்டிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஆதியன் தூங்காம இருக்காரு, அவரை வச்சுக்கிட்டு என்னால இந்த மாதிரி வேலை தான் பார்க்க முடியுமே தவிர எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்க முடியாது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் ஒட்டின மாதிரியே இந்த பக்கமும் ஒட்டிக்கலாம். 2 பக்கமும் ஒட்டிட்டோம் நல்லா. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த பெஞ்சு, ஸ்டோன் பெஞ்ச், அதாவது என்னன்னா இதுக்குமே நீங்கள் ஜர்தூசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கட் பீட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது சாலிட் டியூப்ல 1/2 இன்ச் சாலிட் டியூப் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே ஆப்போசிட்லயும் இந்த இடத்துல ஒரு 3 பீடு ஸ்டிச் பண்ணிப்போம். உட்காந்துருக்க மரப்பலகைக்கு நான் டியூப் பீடு, இந்த பீடு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரியே ஆப்போசிட். ஸோ 2 பக்கமும் வச்சுட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நான் டியூப் பீடு கொடுத்துட்டேன், ஜர்தூசி ஓட்டிட்டு அங்கேயும் கட் பீடு, அதாவது டியூப் பீடு கொடுத்தாச்சு. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்படி கொடி டிசைன் மாதிரி வந்திருந்தது. கொடியில வந்து லீஃப் அங்கங்க இருக்க மாதிரி வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது இருந்தது, அது நான் வந்து வரையில. ஏன்னா நம்ம வரைஞ்சோம்னா அதுக்கப்புறம் மாறும் கொஞ்சம் அலைன்மெண்ட், அதனால நான் வரையில. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், நம்ம லீஃப் இந்த இடத்துல ஒரு ஃபிளார், இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு ஃபிளார் தான் இருக்கும். ஸோ ஃபிளாருக்கு நான் வந்து என்ன பண்றேன், இந்த மாதிரி பிங்க், இந்த மாதிரி பிங்க் ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதுல வந்து நான் லோரியல் கொடுத்துக்கிறேன். லோரியல் வந்து ஹேங்கிங் மாதிரி நமக்கு தொங்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கிறத நான் கொடுத்துக்கிறேன். நீங்க என்ன மெட்டீரியல் வேணாலும் கொடுத்துக்கலாம், பேஸ் மெட்டீரியல் நான் கொடுக்கறது தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பார்க்க நல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு லீஃப், கொடி டிசைன்ல ஒரு லீஃப் போகுது. ஸோ இந்த லீஃப்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு டியூப் பீட் கொடுக்கணும் நம்ம. அடுத்தது இந்த இடத்துல இருந்து ஒரு லீஃப், ஒரு டியூப். ஸோ இது மாதிரி லெஃப்ட் ரைட்டுன்னு மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அதே மாதிரியே இந்த பக்கம் ஃபுல்லாக கொடுத்துடலாம். இப்போ இந்த கேர்ளோட கை வந்து இதை பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும், பட் அதில் கைப்பிடி இருக்காது, ஃப்ளாஸ் தான் இருக்கும். அந்த ஃப்ளாஸுக்காக நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளோட குட்டி ஃப்ளார் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த குட்டி ஃப்ளார் சீக்வன்ஸு வித் லோரியல் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்பர் பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த இடம் ஃபுல்லாக கவர் ஆகியிருக்கணும் உங்களுக்கு. ஒரு 2-3 இது கொடுத்தோம்னாவே ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும் நமக்கு. லோரியல் நீங்கள் 1 வேணாலும் கொடுத்துக்கலாம், 2-3 வேணாலும் கொடுத்துக்கலாம் அந்த ஒரு இதுலேயே, ஃப்ளார்லேயே.
இப்போ இதை வந்து இந்த சென்டர்ல வர மாதிரி கொடுக்கணும். கரெக்டா 2 ஜர்தோசிக்கும் நடுவுல. அப்பதான் வந்து இந்த கைப்பிடியில அது பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும், தெரியாது கேப். ஓகேவா? ஒரு 3 பீடு போதும். அகைன் இந்த பக்கம் ஒரு லீஃப், அந்த பக்கம் ஒரு லீஃப். இந்த இடத்துலயும் நமக்கு லீஃப் தான், வெறும் பெரிய ஃபிளார் இருந்துச்சு, அந்த ஃபிளாருக்கு பதிலாக நம்ம அந்த குட்டி ஃபிளாரே கொடுத்துக்கலாம். அது வித் லோரியல் நம்பர் பீடு வேணாலும் கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் பார்த்துக்கோங்க, எது கொடுத்தா நல்லா எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேமேஜ் ஆன பீசஸ் எல்லாம் வந்து வேற ஏதாவது ஒர்க்குக்கு கண்டிப்பா தேவைப்படும், எடுத்து வச்சுக்கோங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இங்க என்ன ஒர்க் பண்ணமோ அதை தான் ஆப்போசிட்லயே நம்ம பண்ண போறோம். அதையும் இங்க என்ன பண்ணிருக்கோமோ அதை அப்படியே ஆப்போசிட்ல பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம மரக்கெல்ல முடிச்சிட்டோம், 2 பக்கமும் ஊஞ்சல் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து கேர்ளோட கைக்கு நான் வந்து கட் பீட் தான் கொடுக்க போறேன். தென் இந்த பாடி பார்ட், இந்த பாடி ஸ்கர்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்ம வந்து எப்படி 2 லேயரா ரெடி பண்ணணும், ஒரே லேயர்ல வந்து 2 பிரில் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம நெட் கிளாத் தான் எடுத்திருக்கோம். ஸோ நெட் கிளாத் எடுத்துட்டு அம்பர்லா பேட்டர்ன் தான். ஸோ நெட் கிளாத்தை நான் டபுளா ஃபோல்டு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸோ நெட் கிளாத்தை வந்து நான் டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பு ஃபார்ம் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? இப்படி ஃபார்ம் பண்ணி இந்த இடத்த கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி நம்ம இப்படி வச்சோம்னாவே இந்த அம்பர்லா பேட்டர்ன் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு முதல்ல நம்ம ஹைட் என்னன்னு சொல்லி பார்க்கணும். இல்லை நீங்கள் இது என்ன 8 பார்ட்டா கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பேட்டர்னா வச்சுட்டு இந்த ட்ரையாங்கிளை கொண்டு வந்து இங்க வச்சோம்னா குட்டி பார்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெருசா தான் நம்ம பண்ண போறோம். அதனால நான் அங்க பாருங்க நெட் கிளாத்தை வந்து 2ஆ எடுத்திருக்கேன், 2ஆ மடிச்சிருக்கேன். மடிப்பு பகுதி என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு. இந்த டாப் கார்னர் எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த டாப் கார்னர் எட்ஜை கொண்டு வந்து அப்படியே இப்படி வச்சுட்டு என்ன பண்றேன்னா இந்த இடத்துல பின் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு பின்னு சிம்பிளா பண்ணிக்கோங்க, ஏன்னா ஜஸ்ட் நம்ம கட் பண்ணணும் அதுக்காக. இப்போ எனக்கு விட்து வேணும். இந்த பார்ட்ல இந்த இடத்துல நம்ம அதை ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ணோம்னா தான் முடி வந்து அது மேல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து நம்ம ஸ்கர்ட் பார்ட்டு, இதுக்கு மேல முடி வர மாதிரி. ஸோ எவ்வளோ தூரம் வச்சோம்னா நமக்கு கரெக்டா இந்த இடம் வருது. ஸோ இந்த இடத்துல வருது. அப்ப இதோட நான் வந்து கிளாத்தை வந்து மேல பத்து கட் பண்ணிடணும். கட் பண்ணி எடுத்துட்டு அகைன் எனக்கு கீழே ஸ்கர்ட் எவ்வளவு தூரம் வருது, இந்த ஆங்கிள் வருது ஸ்கர்ட், இப்படி வருது. ஓகேங்களா? ஸோ மேலேயும் கட் பண்ணிடணும், நான் கீழேயும் கட் பண்ணிடணும். இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். டெய்லரிங் தெரிஞ்சவங்களா இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தெரியாதவங்க நீங்கள் வந்து சுருக்கு போட்டு தப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் கூட நீங்கள் தைச்சிக்கலாம். அப்படியே எடுத்துட்டு கரெக்டா இப்படி வைக்கணும். ஸோ இதுதான் ஆக்சுவல் பேட்டர்ன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன், தைக்க போறேன். அதாவது நமக்கு பெருசா இருக்கும் இல்லையா, பெருசா இருக்கிறத சின்னதாக்கிறதுக்காக இந்த இடத்துல சுருக்கு தையல் போடுவோம் இல்லையா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கை தையல் போட போறேன் நான். இப்போ நான் இந்த மாதிரி எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு 2-3 சுருக்கம் மட்டும் சுருக்கமா போட்டோம்னா போதும். நம்ம ஹெம்மிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டா மட்டும் ஹெம் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ரொம்ப ஹெம் பண்ணணும், ஜஸ்ட் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ற மாதிரி இருந்தா போதும் நமக்கு. எனக்கு இந்த பக்கம் இமேஜ்ல இடிக்குது, பரவாயில்ல. இன்னுமே நான் கொஞ்சம் சுருக்கிக்கிறேன் அப்போ. ஓகேவா? இனிமே சுருக்கிட்டு கரெக்டா மேலேருந்து கீழே வச்சு அதையில நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். ஸோ ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, அதே மாதிரியே என்ன பண்ணிடலாம், நம்ம
லைட்டா இந்த பக்கம் இழுத்து விட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த எட்ஜை நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஒரு 2-3 ஸ்டிச். இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க ஒட்டுறதா இருந்தா கூட ஒட்டிக்கலாம். ஜஸ்ட் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்த நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒட்ட தான் போறேன். ஏன்னா இது டபுள் ப்ரில்லு, அதனால வந்து இப்படி வச்சுட்டு இந்த எட்ஜில் க்ளூ போட்டு நீங்க ஒட்டுறதா இருந்தா ஒட்டிக்கலாம், இல்ல டிசைன் பண்றதா இருந்தாலும் டிசைன் பண்ணிக்கலாம். நம்மளோட விஷ் தான். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நல்லா ப்ளீட்ஸ் வர மாதிரி கொஞ்சம் சுருக்கம் வர மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 2 எட்ஜ்லயும் தையல் போட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு எட்ஜ்லயாவது நம்ம போட்டு வச்சுக்கலாம் நகராம இருக்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும். ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லேயர் எந்த இடத்துல இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் போது என்கிட்ட கலர் பென்சில் இல்லை, ஒயிட் தான் இருக்கு. இப்போ இதுல இந்த மாதிரி யூ லேயர்ல நம்ம வந்து என்ன கொடுக்கணும், ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்து அந்த லேயரை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறம் இந்த லேயரோட எட்ஜ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்க ஃபிளார் எடுத்துட்டு அதுல கொடுக்கறதுக்கு ஒரு கிளியர் லிப் பீடு எடுத்திருக்கேன், நம்பர் பீடு. இந்த மாதிரி மடிச்சு லேயர் வர மாதிரியே வச்சுக்கோங்க. இது வந்து வளைஞ்சு அப்படியே யூ பேட்டர்ன்ல போகணும். இந்த மாதிரி வச்சு இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிட்டு ரைட்டா அப்படி குத்திட்டு இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பின்னை கழட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த லேயரை அப்படியே இது வரைக்கும் கண்டினியூ பண்ணிடலாம் நம்ம. இப்போ நம்ம இது தைச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த எட்ஜஸ் வந்து நம்ம இப்போ உங்ககிட்ட மிஷின் இருந்தால் இதை தையல் விட்டுக்கலாம். மிஷின் இல்லைங்கும் போது இந்த மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிட்டு இது வந்து நமக்கு ஃப்ராக், அம்பர்லா ஃப்ராக் மாதிரி வரதுனால விரிஞ்சு கொடுக்கணும் இல்லையா நமக்கு. அப்போ இந்த எட்ஜை மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு இங்கே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒட்டிடலாம். லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணுங்க போதும், ரொம்ப க்ளூ அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன க்ளூவாக இருந்தாலும் பரவாயில்ல. சும்மா லைட்டா இது பண்ணி விட்டுட்டோம்னா போதும். கரெக்டா இதை வந்து டபுளா ஃபோல்டு பண்ணுங்க. இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இது வந்து உள்ள போகணும் கரெக்டா. இந்த எட்ஜ் இப்படி உள்ள லைட்டா போனா கூட பரவாயில்ல, போற மாதிரி வச்சு கரெக்டா அவ்வளோதான். 2-3 தடவை அமைக்கி விட்டீங்கன்னா ஒட்டிக்கும். இப்போ இது படிமானமா இருக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த எட்ஜில் வந்து நீடில நான் இன்சர்ட் பண்ணி வச்சிடுறேன். இப்போ இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த எட்ஜில் வேற ஏதாவது ஒர்க் கொடுக்கலாம். நம்ம வேற எந்த கலர் காம்பினேஷன் கொடுத்தாலும்
இது எல்லோன்றதுனால எடுக்கலை. ஸோ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இதே ஃப்ளார் சீக்வன்ஸ் தான் கொடுக்க போகிறேன். பட் எட்ஜில் கரெக்டாக இருக்க மாதிரி கொடுக்கணும். ஏன்னா நம்மளோட கிளாத்தோட பிசுறு இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு தெரியக்கூடாது. அதனால கரெக்டாக அந்த ஃப்ளவர் வந்து பாதி கிளாத்லேயும் பாதி கீழே இருக்கிற ரெடிமேட் கிளாத்தில், அதாவது நம்மளோட டிஷ்யூ கிளாத்லேயும் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க. ஸோ இந்த லேயர் ஃபுல்லாக இதே மாதிரி கொடுத்துடலாம். நம்பர் பீட்ஸ்லாம் கொடுக்கும்போது கொஞ்சம் கை மட்டும் பார்த்து கொடுங்க. ஏன்னா டக்குன்னு நீடில் வந்து கையில் குத்திரும். ஸோ இந்த லேயர் ஃபுல்லாக அகைன் இதே பீட்ஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த லேயர் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், டவுன் லேயரில் வந்து டியூப் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். மேலே வந்து நம்பர் 2 பீட்ஸ் வந்து அங்கங்கே புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த டாலோட இந்த இந்த கை இருக்கு இல்லையா, அந்த கைக்கு வந்து நம்ம என்ன வேணாலும் ஒர்க்கு கொடுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணலான்னு இருக்கேன், சிம்பிளாக வந்து பெயிண்டிங் என்னால் இப்போ பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஜர்தூசி மட்டும் ஒட்டிட்டு விட போகிறேன். ஸோ ஜர்தூசி ஒட்டுறதுக்கு கரெக்டாக அந்த ஜர்தூசி பீஸு எவ்வளோ தேவைன்னு சொல்லி கட் பண்ணிக்கோங்க. நான் கோரா டைப் ஜர்தூசி எடுத்திருக்கேன். கோல்டு வேணாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் சில்வர் வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் அது தேவையோ அவ்வளோ தூரம் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ ஃபெவிக்ரைல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் இந்த இது வச்சுருக்கேன் B7 வச்சுருக்கேன்னாலும் B7 வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபேன் ஓடுறதுனால அது வந்து எனக்கு கிளம்ஸி ஆகுது. மேலேருந்து நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வச்சுட்டு கரெக்டாக இந்த கையை வந்து இந்த பக்கம் நம்ம ஒடுக்கி விடணும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கட்டர் எடுத்துட்டு இந்த கையை ஒடுக்கி விடுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்படி இந்த கையை மட்டும் பிடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு 2 செகண்ட்ஸுக்கு அந்த வளைவு மாதிரி பிடிச்சோம் அப்படின்னு சொன்னாலே அந்த வளைவு வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு. ஸோ அதே மாதிரி அடுத்ததும் நான் ஒட்டிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி லெஃப்ட் சைடில் ஒட்டி இருக்கோமோ அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒட்டிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ஒட்டி விட்டாலும் ஓகே. இல்லை நீங்கள் உங்களுக்கு ஜர்தூசி ஸ்டிச் பண்ண தெரியும்னா கண்டினியூஸ் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டாலுக்கு வந்து அழகாக நம்ம கை ஒட்டிட்டோம். அடுத்து நம்ம வந்து ஹேர் ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஹேருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். அந்த நூல் நுழையிற அளவுக்கு நீடில் எடுத்துட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு, இதில் நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஒரு எண்டு அப்படியே விட்டுட்டு ஒரு எண்டில் மட்டும் நான் முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஒரு எண்டு அப்படியே விட்டுடலாம், ஒரு எண்டை மட்டும் முடிச்சு போட்டு மேலே எடுத்துக்கலாம். நம்ம சில்க் த்ரெட்டாக இருந்ததுன்னா நீங்கள் எப்படி வந்து நார்மல், அதாவது ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் எப்படி ஆரியில் போடுவோம் அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஹெட்டோட சர்க்கிள். இதுலேருந்து நம்ம இந்த இந்த எட்ஜ் வரைக்கும் நமக்கு இந்த பார்ட் இருக்குல்லையே, இதை கவர் பண்ணுற வரைக்கும் நமக்கு ஹேர் வரணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம குத்தி எடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல குத்தி எடுக்கிறேன். த்ரெட்டை எடுத்துட்டு அகைன் நான் என்ன பண்ண போறேன், த்ரெட்டை உள்ள விட போறேன். எனக்கு த்ரெட்டோட பெண்டு வந்து இந்த இடம் வரைக்கும் வரணும். ஓகேங்களா? அப்போ திரும்பவும் நான் அதே இடத்துல உள்ள விடுறேன். இந்த மாதிரி கையில இந்த லூப் மாதிரி பிடிச்சிக்கிறேன். ஓகேங்களா? லூப் மாதிரி நல்லாவே பிடிச்சிக்கோங்க.
நம்ம எப்படி சொல்றது, லேசி டேசி ஸ்டிச்சுக்கெல்லாம் பிடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி லூப் மாதிரி. இங்க பாருங்க, இது வரைக்கும் எனக்கு ஹேர் வரணும். இப்போ நல்லா கொஞ்சம் இறக்கமாவே விடுங்க. இது வரைக்கும் எனக்கு ஹேர் வரணும். ஸோ இது வரைக்கும் நான் வந்து இப்படி மடிச்சு பிடிச்சிட்டு அகைன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, கீழே இருந்து நூலை மேலே எடுக்கிறேன். கீழே இருந்து மேலே எடுக்கிறேன். எப்படி லாக் பண்றேன்னு பாருங்க. கீழே இருந்து மேலே எடுத்து ஜஸ்ட் இந்த த்ரெட்டுக்குள்ள கொடுத்து மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டு இங்க பாருங்க, அந்த லூப் முடியறதுக்குள்ள அந்த லூப்பை இப்படி கரெக்டா ஹோல்ட் பண்ணி முடிச்சு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த த்ரெட் வந்து அவுந்து வந்து போகாது நமக்கு. ஓகேங்களா? அடுத்தது அதே மாதிரியே அதுக்கு மேல் பக்கம் குத்துறேன். ஹேர் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமை வேணும். டக்கு டக்குன்னு பண்ணணும்னா வந்து பிசுறு பிசுறா வர ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு லூப் இந்த சைஸுக்கு நம்ம லூப் ரெடி பண்ணியிருக்கோம்னா அடுத்ததும் அதே சைஸுக்கு தான் நம்ம ரெடி பண்ணணும். எடுத்துட்டேன். அகைன் இந்த அளவுக்கு நமக்கு வரணும். மேலே குத்திக்கிறேன். ரெண்டு லூப்பும் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வச்சு இருக்கு. அகைன் நான் என்ன பண்ண போறேன், இந்த ரெண்டாவது லூப்பை லாக் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே கீழே இருந்து மேலே த்ரெட்டை எடுத்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. நீங்க ஜஸ்ட் இங்க பாருங்க, அடுத்த லாக் வந்து நான் எப்படி பண்றேன்னு, இப்படி எடுத்து இப்படி அடியில விட்டுறேன். ஓகேங்களா? நம்ம பீட்ஸ் எல்லாம் எப்படி லாக் பண்ணுவோமோ அந்த மாதிரி கூட நீங்க லாக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹேண்ட் எம்ப்ராய்டரி, சில்க் த்ரெட் எல்லாமே கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். ஸோ அப்ப நமக்கு இந்த லூப் வந்து நகராத இருக்கும். ஸோ ரெண்டு பண்ணிருக்கோமா, இதே மாதிரி சுத்தி நம்ம பண்ணணும். ஸோ த்ரெட் வந்து நீங்க ரெண்டா போட்டீங்கன்னா இன்னும் திக்னஸ் அதிகமா வரும். நான் ஒன்னா தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரவுண்டு ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணணும், இதே மாதிரி பண்ணிட்டே வரணும். பிசுறு வராத பாத்துக்கோங்க. பிசுறு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேவா? திரும்ப அகைன் வந்து மேல இருந்து கீழே குத்துறேன். மேல போக போக எனக்கு லூப் என்ன ஆகணும் அப்படின்னா பெருசா வரணும். அப்பதான் வந்து இப்போ இந்த சைஸை விட ஏற்கனவே இருக்க சைஸ் வந்து இங்க பாருங்க, இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ், கொஞ்சம் அதிகமா இருக்கா. அப்ப மேல போகும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகமா வரணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம மேல இருந்து இப்படி படிஞ்சு கீழே விழும்போது அது வந்து கரெக்டா ஈவனா நமக்கு வரணும். ஓகேங்களா? அதனால கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இதையும் இப்ப நம்ம லாக் பண்ணிக்கலாம். த்ரெட் பிசுறு வராத பாத்துக்கோங்க. நான் பிசுரை எடுத்துட்டு பண்றேன். மேலே ஏற ஏற லேயர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாவே போயிட்டு இருக்கணும். ஸோ நான் ஈக்குவலாகவும் பண்ணிட்டே வரேன் அடுத்தடுத்து. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். அதை நம்ம வந்து கடைசியா ரெடி பண்ணும்போது நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம்.
2 விதமான லாக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன லாக் ஒண்ணு. இப்போ நான் வந்து லேசி டேசிக்கெல்லாம் போட்டுட்டு எப்படி கடைசியா லாக் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து எடுத்து இந்த 2 த்ரெட்டையும் சேர்த்து இப்படி லாக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? எந்த இது ஈஸியா உங்களுக்கு இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. எப்படி இருந்தாலும் நம்ம ஹேர் வந்து கட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியே இந்த ஓவர் ஹெட் வரைக்கும் ஃபுல்லாவே நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ நான் மேலே போகும்போதும் மேல் பக்கமா தூக்கி விடாம சில வீடியோஸ்ல மேல் பக்கம் தூக்கி விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம நான் கீழேயே வச்சுக்கிறேன். அப்பதான் நம்ம லெவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம மேல இருந்து கீழே வந்து கிளாத், அதாவது முடிய வந்து விடுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால நான் கீழேயே லெவல் பண்ணி வச்சுக்கிறேன் என்னோடத. எனக்கு வந்து த்ரெட் கம்மியா தான் இருக்கு. அதனால இங்க பாருங்க, இவ்வளவுதான் த்ரெட் இருக்கு. அதனால நான் வந்து அடியில எண்டு நாட் எப்பவும் போடுற மாதிரி எண்டு நாட் போட்டுக்கிட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா கட் பண்ணி எடுக்க போறேன். எடுத்துட்டு அடுத்து நான் த்ரெட் கொத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல இருந்து இந்த ஓவர் ஹெட் ஃபுல்லா நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். த்ரெட் வந்து ட்விஸ்ட் ஆகாத பார்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ட்விஸ்ட் ஆகி இருந்ததுன்னா நமக்கு வந்து பின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஒன் மோர் இது கொடுத்துட்டேன்னா எனக்கு இது ஃபினிஷ் ஆயிரும் ஹேரு. ஸோ எடுத்துட்டு கரெக்டாக இங்கேருந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ அடியில் வந்து ஃப்ரெஞ்சு நாட்டு, லாங் ஃப்ரெஞ்சு நாட்டுக்கெல்லாம் நம்ம எப்படி லாக் போடுவோமோ அதே மாதிரி தான் நம்ம லாக் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து இந்த மாதிரி ஜடைக்கு தேவையானதை குத்தி எடுத்துக்கிறோம். இந்த டாலை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு எனக்கே. எதுலையாவது செஞ்சு நம்ம மாதிரி பேட்ச் மாதிரி ரெடி பண்ணிக்கலாமான்னு. எங்க வீட்டில் ஒரு போர்க்கிழமையே நடந்துருச்சு. இந்த டாலை வந்து நான் வந்து ஆரி கிளாத்ல பண்ணிட்டேனா, பாப்பாவோட ட்ரெஸ்ல பண்ணாம. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மேல ஸ்டஃப் பண்ணணும். நமக்கு கொண்டை வந்து இப்படி இப்படி விட்டோம்னா இந்த இடம் வந்து படிமானமா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்ப கொண்டை பஃப்னு இருக்கணும் எனக்கு. அதனால இந்த மாதிரி மேல் பக்கமா இருக்க இதெல்லாம் வந்து மேலையும் சைட்ல இருக்கிறத சைட்லயும் ஃபர்ஸ்ட் பிரிச்சு விட்டு மண்டையோட உள்பக்கத்தை நான் பாத்துக்கிறேன். ஸோ மண்டையோட உள்பக்கத்தை நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி எனக்கு த்ரெட், வேஸ்ட் த்ரெட் கொஞ்சம் எனக்கு இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி உருட்டிக்குவோம். பந்து மாதிரி உருட்டி அதை வந்து இந்த மாதிரி உள்ள வச்சுக்கலாம். ஓகேங்களா? உள்ள வச்சுட்டு அதை இப்படி மேல கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பஃபினஸ் கிடைக்கும். ஓகேவா? கொண்டையோட பஃபினஸ் கிடைக்கும். அதுக்காக ஸோ நீங்க சேம் மெட்டீரியலே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேப் இருந்தாலும் அந்த மெட்டீரியல் தான் தெரியுமே தவிர மற்றபடி வெளியில வேற எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. உள்ள வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மேல இழுத்துட்டு இந்த எட்ஜஸை வந்து நான் கட் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லெவல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ சீவிக்கிறேன். சீப்பு வச்சு சீவிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணி சீவுங்க. இந்த பஃபியை எடுத்துருவோம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சீவுவோம். சீவி ஒரு லெவல் பண்ணிப்போம். எங்க கட் ஆகாத இருக்கோ அங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இந்த இடம்லாம் நமக்கு கட் ஆகல பாருங்க. அதனால அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் திரும்ப. இல்லை இப்படி லைட்டா எட்ஜஸ்ல கட் பண்ணி விட்டுருங்க.
அப்பயுமே 1 2 எனக்கு ரொம்ப அப்படியே கச்ச கச்சுன்னு பாருங்க, இந்த இடம்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாதிரி லெவல் பண்ணி கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பஃபியை வச்சுக்கோங்க. ஏன்னா நான் பஃபியை வச்சுட்டு இழுக்கும்போது பஃப் வெளியில் வந்துடுது இல்லையா நமக்கு, அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இப்படி லெவல் பண்ணியாச்சு. லெவல் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், மேலே தூக்கி விட்டுட்டு அந்த பஃபியை வைக்கிறேன். ஓகேங்களா? நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இது பிரிஞ்சு வராத இருக்கிறதுக்கு லைட்டா அந்த இடத்துல க்ளூ வேணாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிட்டு அந்த ஹெட் பார்ட்ல அதுல அப்படியே வச்சு அமைக்கி விட்டுறலாம். ஓகேங்களா? இப்ப நான் அதையும் செஞ்சு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ லைட்டா இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்காகவே நான் வந்து சில திங்ஸ்லாம் தூக்கி போடாத வச்சிருப்பேன். என்ன அதுனா, க்ளூ வீணா போன க்ளூ நம்ம வீணா போச்சுன்னு தூக்கி போடாம கொஞ்சம் பீஸ் வச்சிருந்தேன் இல்லையா, அந்த க்ளூவை நான் இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். வச்சுட்டு கரெக்டா ஹெட் போர்ஷனை கவர் பண்ணிக்கலாம். நல்லா கச்ச கச்சன்னு சுருட்டி உள்ள வச்சுக்கோங்க. இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா பண்ணிக்கோங்க. இப்போ நான் இங்கிருந்து முடி எடுத்துக்கிறேன். நீங்க ஜடை வேணாலும் பின்னிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நான் வந்து ஜடை பின்ன போறேன். ஒரு 2 3 பின்னலுக்கு தேவையான அளவு இந்த பக்கத்துல இருந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து அப்படியே சுருட்டிடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 2 3. இந்த பஃப் வந்து நமக்கு மேல இருக்கணும். இப்போ நான் 2 பக்கமும் பிரிச்சு எடுத்திருக்கேன் இல்லையா, இப்போ இது வேணா நீங்க லைட்டா அப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு க்ளூ வேணா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணலாம்னா, இதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு இது ரெண்டையும் முறுக்கி விட்டுக்கலாம். முறுக்கி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஹேர் பின், அதாவது ஒரு பின் முடி மாடி போட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிளார் சீக்வன்ஸ் வச்சு விட்டுறலாம். ஓகேங்களா? அது ஒரு மெத்தட் பண்ணலாம். ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து எடுத்து இங்கேயும் த்ரெட் எடுத்து ஜடை பின்னிடலாம். ஜடை பின்னிட்டு அதுக்கப்புறம் கீழையும் நீங்க ஜடை பின்னிக்கலாம். ஸோ கீழே ஜடையா நீங்க பின்ன போறீங்க அப்படின்னா, இப்ப நம்ம கொடுத்ததை விட இன்னும் நிறைய நீங்க வந்து, அதாவது நான் சிங்கிளா கொத்திருந்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்க டபுளா கொத்திருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து சைடு ஹேர் தான் கொடுக்க போறேன். ஸோ சைடு ஹேர் அப்படிங்கும் போது இங்க இருந்து எடுத்துட்டு வந்து கரெக்டா நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இங்க முடிச்சு இங்க இப்படி இதுல இங்க இருக்கிறத எடுத்துட்டு வந்து இதுல கொடுத்துடுறேன். ஓகேங்களா? இன்னொரு சுத்து சுத்திக்கிறேன். இன்னொரு சுத்து சுத்திட்டு அப்படியே கீழே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்த லாக் பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல வந்து நீடில்ல இருந்து நம்ம நார்மல் நீடில் கொடுத்து எப்படி லாக் பண்ணுவோமோ அந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம். நார்மல் நீடில் எடுத்துட்டு இங்க இருந்து எடுத்து இங்க கொடுத்து ஒரு 2 3 தடவை நான் லாக் பண்ணிக்கிறேன். என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் வேணாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம். உங்களோட ஓன் விருப்பம் தான் இது. அழகா இருக்குங்க இந்த டாலு பார்க்க. வீடியோல எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் இது நேர்ல வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த டால். ஓகேவா? அடுத்து இந்த பேஜை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், கரெக்டா இந்த இடத்த லெவல் பண்ணிக்கணும் நம்ம. ஓகேங்களா? நம்ம முடிச்ச எல்லாமே போட்டுட்டு ஃபைனலா கூட நீங்க ஹேரை லெவல் பண்ணிக்கலாம், இல்ல அப்படியே கூட நீங்க விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு அந்த இடம் வந்து நமக்கு சைடு ரோஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்க போறோம். ஸோ இந்த இடத்துல நான் த்ரெட்டை குத்தி நீடில மேல எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்க பாருங்க, இவ்வளவு பெரிய ரோஸ் வச்சோம்னா கொஞ்சம் பெருசு. இதுதான் ஆக்சுவலா நான் வைக்க பிளான் பண்ணியிருந்தேன், பட் பண்டை சின்னதா இருக்கிறதுனால இதை விட்டுட்டு நான் வந்து இந்த ரோஸ் வைக்கிறேன். ஓகேங்களா? ஏதோ ஒரு ஃபிளார் வச்சுக்கிட்டு நம்ம ரோஸ் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுத்துக்கணும், அவ்வளவுதான்.
கொடுத்துட்டு அதில் ஒரு பியல் ஹேங்கிங்ஸ், அதாவது லோரியல் கொடுத்துக்கிறேன் நான். நம்ம கட்டி விட்டுருக்கோம் இல்லையா ஜடையை, அந்த ஜடை கட்டி இருக்கிறது தெரியாத அளவுக்கு நம்ம அதை பண்ணிடுறோம். அவ்வளோதான். அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ இதை நீங்க ஸ்ட்ரைட்டனிங் மாதிரி பண்ணி சுருள் சுருளா கேர்லா விட்டாலும் விடலாம். பட் நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வந்து ஜடை பின்ன போறேன். ஸோ ஜடை பின்னுறதுக்கு கரெக்டா கீழே லெவலா மேல இப்படி எடுத்துட்டு 3ஆ பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம. ஸோ ஒரு பாதி, நீங்க என்ன ஜடை வேணாலும் பின்னிக்கலாம். நான் நார்மலா எப்படி நம்ம ஜடை பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்ன போறேன். 2 பாதி 3 பாதி, ஓகேங்களா? ஒரு பாதி, 2வது பாதி, 3வது பாதி. இப்போ இந்த 2வது பாதிக்கு இன்னும் கொஞ்சம் இங்கேயும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? 3ஆ பிரிச்சுட்டு நான் ஜடை பின்ன போறேன். ஜஸ்ட் நார்மலா நீங்க எப்படி பின்னுவீங்களோ அதே மாதிரி தான். கொஞ்சம் பிசிறு வரதான் செய்யும், பரவாயில்ல. எனக்கு உட்காந்துட்டு பின்ன வரல, நான் நின்றுட்டு பின்னுறேன். நம்ம பின்னும் போது ஏனோ தானோன்னு பின்னிடக்கூடாது. ஏன்னா ஒரு ஒரு த்ரெட் வந்து எக்ஸஸா இந்தாண்ட வந்தாலும் கொஞ்சம் பார்க்க கிளம்சியா இருக்கும். அதனால கரெக்டா கொடுங்க. ஓகேங்களா? ஒரு 2-3 பின்னல் மட்டும் போட்டுட்டு இந்த இடத்த வந்து நான் கட்டிக்கிறேன். கட்டுறதுக்கு அடியில் நான் நூல் வச்சிருக்கேன், அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்கேருந்து எடுத்து கரெக்டா இந்த பக்கம் கொடுத்து ஒரு 2 லாக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா நமக்கு இந்த இந்த பஃபினஸ் இருக்கு இல்லையா, இது வந்து மாறக்கூடாது. அதனால வந்து நம்ம 2-3 லாக் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 2 லாக் பண்ணிக்கிறேன் நான். அங்கங்க இந்த ஜடையில வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல ஆரம்பிச்சு ஒரு பியல் பீடு கொடுக்க போறோம். ஸோ பார்க்க நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ பியல் பீடு கொடுத்துக்கிறேன் நான். கொஞ்சம் உள்ள போன மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? அடுத்தது இந்த கேப்ல த்ரெட்டை ரொம்ப உள்ள இழுக்காதீங்க. இழுத்தீங்கன்னா பீடு வந்து உள்ள போயிடும். ஏன்னா பஃப்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு வந்து இது த்ரெட் வந்து பஃப்னு இருக்கிறதுனால நீங்க உள்ள இழுத்தீங்கன்னா, வேகமா இழுத்தீங்கன்னா உள்ள போயிடும் கொஞ்சம். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் ஐடியா தோணுதோ அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்த இடத்த நம்ம கவர் பண்ணணும். இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பிசுரை வந்து நம்ம கட் பண்ணிட்டுக்கலாம், கடைசியா கட் பண்ணிக்கலாம். கரெக்டா நம்ம இந்த கிளாத் வரைக்கும் நமக்கு அது வரணும். அதனால நம்ம வந்து இந்த யூ ஷேப்ல வர மாதிரி கட் பண்ணி விட்டுருவோம். அதாவது அம்பர்லா டைப் வரும் இல்லையா, அந்த மாதிரி வர மாதிரி கட் பண்ணி விட்டுருலாம் நம்ம. நெக்ஸ்ட் இந்த ஜடையில வந்து நம்ம ஹேர் பேண்ட் மாதிரி இருக்கிறதுக்காக நம்பர் பீடு கொடுத்துக்கிறேன் நான். நம்பர் 3 வந்து எடுத்திருக்கேன், பியூர் பீடு எடுத்திருக்கேன். அதுல ஒரு 3 பீடு கொடுத்துக்கிறேன் நான். கொடுக்கும்போது எனக்கு அந்த ஜடை வந்து நம்ம கெட்டி இருக்கோம் இல்லையா, அந்த பார்ட் வந்து ஃபுல்லாவே நமக்கு கவர் ஆயிரும். எப்ப பார்த்தாலும் எதுலயாவது போய் நூல் மாட்டிக்கிட்டே தான் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே எடுப்போம். நல்லா இழுத்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம முடிச்சு போட்டு விட்டுருவோம் அடியில. ஓகேங்களா? முடிச்சு போட்டு விட்டுட்டு இப்போ இந்த முடி அடியில இருக்கு இல்லையா முடி, இதை வந்து நம்ம கரெக்டா லெவல் பண்ணணும்.
நீங்க சின்ன சிசர் வேணாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட சின்ன சிசர் இப்போதைக்கு அவைலபிளா இல்ல. அதனால நான் பெரிய சிசர் வச்சே கட் பண்ணிக்கிறேன். அந்த ஒரு மாதிரி யூ ஷேப் வரணும். இந்த இடத்துல லைட்டா குதறி விட்டுக்கலாம். ஸோ நான் இங்கேயுமே வந்து இங்கே ஃப்ளவர் கொடுத்துருக்கேன், இங்கே லீஃப்லாம் கொடுத்துருக்கேன். அந்த மரக்கலைக்குமே நான் வந்து திங்ஸ் கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் இங்கே மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் இங்கே எம்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயும் நான் ஃபில் பண்ணினேன். ஸோ இது த்ரெட்டு அடியில் போயிடும் நமக்கு. அப்புறம் இப்போ வந்து ஹேர் பார்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த பிசிறு எல்லாத்தையும் நம்ம ஊதி விட்டுருவோம். ஃபுல்லாக ஊதி விட்டுட்டீங்கன்னா கீழே போயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இதை வந்து கிளம்ஸியா அப்படின்னுங்க நீங்கள் வந்து இப்படி நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். இன்னும் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே யூ ஷேப்ல தெரியட்டும்ன்றதுக்காக விட்டுருக்கேன். இப்போ ஜர்தூசி வந்து இங்கேயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் வேணா நீங்க கொடுத்துக்கலாம். ஏன்னா ஜடையை நம்ம அப்படியே விட்டோம்னா தெரிஞ்சிருக்காது. நம்ம பின்னி இருக்கிறதுனால கொஞ்சம் கிளம்ஸியா தெரியறதான் செய்யும். இந்த இடத்துல ஜர்தூசி வந்து ஃபுல்லா போய் ஒட்டாதது கையில இருக்கிறது. ஓகேங்களா? அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பட் பார்க்க நீட்டா இருக்கு பாருங்க. இந்த டால் வந்து ஃபுல்லா காமிக்கிறேன் பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ இந்த இமேஜ் தான் நீங்க பண்ணணும்னு இல்லை, நீங்க எந்த இமேஜ் வேணாலும் எடுத்து பண்ணலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இன்னைக்கான அட்வான்ஸ்டு ப்ரூச்சர்ஸ்ல டால் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைலு, பெயிண்டிங் யூஸ் பண்ணி இது எல்லாமே என்னால் எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் ஒர்க் பண்ணி அப்டேட் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ.